நியாயப்பிரமாணம் எப்படின்னா, இதை சாப்பிடாத, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, இதை தொடாத அப்படின்னு. நியாயப்பிரமாணம் எதை சார்ந்ததா இருந்தது? கிரியைகளை சார்ந்ததா இருந்தது. அன்பார்ச்சுனேட்டா அங்கதான் நமக்கு நிறைய பேருக்கு சிக்கல். ஏன் தெரியுமா? நம்ம இன்னமும் கிறிஸ்தவ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்றோம். நான் எவ்வளவு தெரியுமா ஆண்டவருக்கு சாக்ரிஃபிஷியலா காசு கொடுத்துருக்கேன், என்னமோ உங்க காசை வச்சுதான் அவர் வாழ்ற மாதிரி. ஆனா எதுக்காக சொல்றேன்னா, நீங்களும் நானும் இன்னைக்கு மாய்மாலத்தை விட்டு விலகி ஓடணும். நீங்க இந்த ஜபம், இந்த காணிக்கை, இந்த தசம பாகம், இந்த தியாகம் எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரி சிலுவையில ஒருவர் தன் ஜீவனை மரணத்தில் ஊற்றி உங்களுக்காக மரித்ததுனாலதான் இன்னைக்கு சகலமும் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே நீங்கள் வாழ்கிறது உங்கள் கிரியைகளினாலே அல்ல, அவர் சிலுவையில காண்பித்த அந்த கிருபையினாலே.